இன்னைக்கு அரவக்குறிச்சிக்கு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கேங்க. பொன்னகர் விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகங்க. எங்கள் சம்மந்தி வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லோரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தேதி வந்து 5ஆம் தேதி சனிக்கிழமை யாகசாலை பூஜை எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணி அன்னதானம் எல்லாமே நடந்துச்சுங்க. இப்போ அங்கே போயிருந்தோம். நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் கோவிலுக்கு போனப்போ யாகசாலை பூஜை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுங்க. சாயங்காலம் ஆரம்பித்த பூஜை இரவு வரைக்குமே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. சாயங்காலத்துலேருந்தே எல்லாருமே கோயிலில் வந்து இந்த பூஜையில் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. முதல் நாள் வந்து முளைப்பாரி எடுத்தல், அப்புறம் தீர்த்தம் கொண்டு வரதல், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடந்து இப்போ எல்லாருமே வந்து யாகசாலை பூஜையில் உட்காந்துருக்காங்க. பொன்னகர் மங்கள விநாயகர் கோவில் நல்லா இந்த மாதிரி சீரியல் லைட்டில் ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே கோயில். நம்மளும் யாகசாலை பூஜையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அன்னதான கூடத்துக்கு வந்தோங்க. அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வர்றதுக்காகவே எங்கள் சம்மந்தி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆதிரா, நான், எங்கள் பொண்ணு எல்லாருமா இப்போ அன்னதான கூடத்துக்கு சாப்பிட வந்துட்டோம். இப்போல்லாம் கோவில் அன்னதானத்தில் இந்த மாதிரி பாக்கு மட்டும் தட்டுதாங்க. எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ எங்கள் பொண்ணு ஆதிராவுமே இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து எல்லா பக்கமுமே வந்து பார்த்தா அன்னதானம் அப்படின்னாவே நைட் வந்து சாதம், சாம்பார், ரசம் தான் இருக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தில். ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக கொஞ்சம் டிஃபனும் வச்சுருந்தாங்க. ஊத்தப்பம், தேங்காய் சட்னி, அப்புறம் கூடவே அதுக்கு ஒரு குருமா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாம்பார் சாதமும் இருந்துச்சுங்க. சாம்பார் சாதத்துக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா குழைவாக நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் தயிர் சாதமும் இருந்துச்சு. அப்புறம் கோதுமை ரவா உப்புமாவும் தயிரும் வச்சுருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் காலையிலைக்கு வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் யாகசாலை பூஜையில் வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் இருந்தோங்க. மணி 9க்கு மேலேயே ஆனால் கூட யாகசாலை பூஜையில் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. இப்போ தீபாராதனையும் நடந்துச்சுங்க. தீபாராதனை முடியும்போது மணி 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போனோம். நாங்கள் போகிறப்ப மணி 10 கிட்டவே ஆயிடுச்சுங்க. எங்கள் சம்மந்தி ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. எங்கள் சம்மந்தி தான் இந்த ஏரியாவில் இருக்க மங்கள விநாயகர் கோவிலுக்கு வந்து முன்னாடி நின்று எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் முதல் நாளே கொஞ்சம் இந்த மாதிரி பை எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. டொனேஷன் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து தாம்பூல பை ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இப்போ எங்கள் பொண்ணு, எங்கள் குட்டிமா, ஆதிரா, நாங்கள் எல்லாருமா உட்காந்து தான் போட்டோம். இதில் வந்து எனக்கு ஜூனியர் ஒருத்தவங்க கலைவாணி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு ரொம்ப நெருக்கம், அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸ்கூலில் படித்தப்போ பார்த்தது. அப்புறம் அன்றைக்கி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தமிழ் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பேர் தமிழரசிங்க, தமிழ்னு கூப்பிடுவோம். இவங்களும் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு ரொம்ப நெருக்கங்க, சொந்தக்காரங்க தான். இப்போ எங்கள் ஆதிரா செல்லம், தமிழ் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி பை போட்டோம். அப்புறம் இவங்க வந்து உமா குட்டின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உமாக்கா வந்து சீனியருங்க. உமாக்கா எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு எதிர்த்து வீட்டில் தான் மாடியில் இருக்காங்க. அவங்களும் கூட வந்து போட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் பை போட்டோங்க. ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஆளுக்கு ஒன்றா செய்யவும் ஒன்றும் அழுப்பே தெரியல. நைட்டு 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறனால பேசிக்கிட்டே எல்லாருமே செஞ்சோம். அப்புறம் தமிழரசி அவங்க அம்மாங்க சாமியார் தக்காவும் வந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்து அவங்க பங்குக்கு கொஞ்சம் பையெல்லாம் அப்படியே கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டே பை போட்டு எடுத்து வச்சுட்டு நாங்கள் படுக்கிறப்ப 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. காலையில் நாங்கள் ஒரு 6:30 மணிக்கு மேலே நானும் எங்கள் சம்மந்தியும் போயிட்டோம். அப்புறம் தான் பொண்ணெல்லாம் வந்தாங்க. நானும் எங்கள் சம்மந்தியும் போகும்போது இந்த மாதிரி கோபூஜை நடந்துட்டு இருந்துச்சுங்க. எல்லாருமே பசுமாட்டுக்கு இந்த மாதிரி பழம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் நமக்குமே அந்த பாக்கியம் கிடச்சிதுங்க. கரெக்டான தருணத்துக்கு போயிட்டோம். அதனால் நம்மளுமே வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் கொடுத்துட்டு அதை வணங்கிட்டு வந்தோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் கோபூஜை, இன்னொரு பக்கம் யாகசாலை பூஜை, இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போது சன்னதியில் மங்கள விநாயகர் கம்பீரமாக வீற்றிருக்காருங்க. இந்த மாதிரி கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கங்கணம் கட்டினவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ யாகசாலைக்கு முன்புறம் வர்றாங்க. இப்போ வந்துங்க அந்த கலச கும்பம் வச்சுருக்காங்கல்ல, அதை பற்றின விளக்கத்தை பற்றி ஐயர் தெளிவாக சொல்கிறாருங்க. அந்த தீர்த்தம் வச்சுருக்க கலசத்தில் நூல் சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நூல் தான் நரம்புன்னு சொல்லி ஆரம்பித்து சொல்கிறாரு பாருங்க. அது என்ன சுவாமியினுடைய நரம்பு. அந்த குடத்துக்குள்ளே ஊற்றக்கூடிய தீர்த்தம் அது சுவாமியினுடைய குருதி ரத்தம். அந்த குடத்துக்கு மேலே நாம் வைக்கக்கூடிய மாவிலை அப்படிங்கிறது சுவாமியினுடைய தலைமுடி. அதற்கு மேலாக வைக்கக்கூடிய தேங்காய்
தேங்காய்க்கு 3 கண்கள் இருக்கும். சுவாமிக்கு திரிநேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கண்களுடைய தேங்காயை சுவாமியினுடைய முகமாக வைக்கணும். இப்படி இந்த கடம்னு சொல்லக்கூடிய குடத்தை சுவாமியினுடைய உடம்பாகவே நம்ம பாவிக்கிறோம். இந்த யாகசாலை குடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தர்ப கயிறு, பட்டுநூல் கயிறு இந்த குடத்திலேருந்து கட்டியிருப்பாங்க. அது நேராக சுவாமியினுடைய மூலாலயத்திற்கு போய் சுவாமியினுடைய உடம்புல கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த யாகத்தில் அக்னியிலிருந்து பகவான் கும்பத்துக்கு எழுந்தருளி, கும்பத்திலிருந்து இந்த தர்ப்பக்கயிறின் மூலமாக சுவாமியினுடைய இந்த சக்தி எல்லாம் உள்ள மூலாலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு செல்வதாக ஐதீகம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாளவர் கர்ப்பவதியா இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் என்ன சம்பந்தம்னா தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த தொப்புள் கொடி மாதிரி தான் அந்த தர்ப்பக்கயிறு. இதன் மூலமாக தான் சுவாமிக்கு எல்லா விதமான சக்தியும். இந்த குழந்தைக்கு எப்படி ஆகாரம் போகுதுன்னா அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு ஆகாரமானது செல்லும். அதுபோலதான் இந்த வைபவம். சுவாமிக்கு 3 விதமாக இப்பொழுது ஹோமங்கள் செய்து சுவாமிக்கு அந்த உடம்பு ஸ்பர்சம் பண்ண போறோம். அப்பேற்பட்டதான ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று சொல்லக்கூடியதான 3 பாகங்களாக சுவாமிக்கு ஹோமங்கள் பண்ணி சுவாமியை முதல்ல ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரம்ம பாகம்னா மகாவிஷ்ணு எம்பெருமான் பெருமாளுடைய ரூபம். மகாவிஷ்ணுடைய ரூபமானது தொப்புள் கொடியிலிருந்து கழுத்து வரைக்கும் விஷ்ணு பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வது பாகம் என்ன அப்படின்னா ருத்ர பாகம். ருத்ரன்னா சிவபெருமான், எம்பெருமானுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய சிவபெருமான். அது ருத்ரபாகம். கழுத்திலிருந்து தலைவரை ருத்ரபாகம். இப்போ முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா பாதத்திலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் சுவாமிக்கு உயிர் கொடுக்கிறோம். வயிற்று பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும் அடுத்த பாகத்துக்கு உயிர் கொடுக்கிறோம். கழுத்திலிருந்து தலைப்பகுதி வரை இருக்கக்கூடிய 3வது பாகத்துக்கு சுவாமிக்கு உயிர் கொடுக்கிறோம். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடியதான அது அற்புதமான கும்பாபிஷேகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு வைபவம். சுவாமிக்கு நாடி சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கள் சம்பந்தி இன்னும் அந்த பொன்னகரில் இருக்கவங்க மொத்தம் 5 பேர் கங்கணம் கட்டியிருந்தாங்க. அதனால் எங்கள் சம்பந்தி எல்லாருமே இப்போ சுவாமிக்கு ஒவ்வொரு பாகத்துக்கும் உயிர் கொடுக்கறதுக்காக உள்ளே போய் ஒன்றா முறையாக பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் யாகசாலைக்கு வர்றாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு மேலே தான் கும்பாபிஷேகம். சரி, நம்ம அன்னதான கூடத்தை அப்படியே பார்வையிட்டு வரலான்னு போனோம். அங்கே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது அந்த காஃபி ஸ்டால் தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. அன்னதானத்துக்கு அன்பளிப்பு கொடுக்குறவங்களுக்கு பை எல்லாமே தயார் நிலையில் இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம சாப்பிட போகலைங்க, ஏன்னா 7:15 தான் ஆச்சு. சரி, இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம டிபார்ட்மெண்ட் வீடியோ எடுத்துடலான்னு போனேன். போண்டா, பொரியல் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. அப்புறம் சாப்பாடு நல்லா சூடாக எடுத்து வச்சுருந்தாங்க. சாம்பாருங்க, நம்மளோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி போட்ட சாம்பார் தான் இது. ரசம் தனியாக இன்னொரு பக்கம் டேபிளில் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ரசம் இருந்துச்சு, கூடவே தயிர் இருந்துச்சுங்க. நாங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் 9:30 மேலே தான் சாப்பிட்டோங்க. தயிர் நல்லா புளிக்காமல் வாசமாக இருந்துச்சுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சமையல் கூடத்துக்கும் போனோம். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம போனப்போ. எங்கள் சம்மந்தி வீட்டில் இருக்க சித்ரா அவசரமாக ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு சீக்கிரமே சாப்பிட வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. அப்புறம் சுவாமிக்கு உயிர் கொடுக்கும் நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சுங்க. அன்னதான கூடத்துலேருந்து இப்போ மறுபடியும் கோவில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டு நான் தமிழ் எல்லாருமா போய் அதையுமே பார்த்துட்டு வந்தோம். சாமிக்கு கண் திறக்கும் வைபவம் நடந்துச்சுங்க. எல்லாரையும் தான் பார்த்துட்ருக்குறாங்க. நம்மளும் இதையெல்லாம் பார்த்துட்டு நானும் தமிழும் சேரில் உட்காந்துட்டோங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இவங்க தாங்க இந்த சைடில் உட்காந்துருக்காங்க, தெரியுறாங்க. அவங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப சீனியருங்க. செந்தமிழ் செல்வி அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பார்த்தேன். அப்புறம் ராணிங்கிறவங்களும் எங்கள் ரிலேஷன் தாங்க. அப்புறம் சங்கீதம்மா, அப்புறம் திருவாரூர் அக்கா இப்போ தான் முன்னாடி உட்கார்றாங்க. நம்ம அந்த பக்கம் எந்திரிச்சு போயிட்டோங்க. திருவாரூர் அக்கா நம்மளே கவனிக்கல. அப்புறம் தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்து பேசினேன். மாயார் பூசை, அதாவது மாயார் பூசையில் இந்த தாதன்கள் முக்கியமாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சங்கு பிடிக்கிறாங்க. இப்போது யாகசாலை பூஜை பொருட்கள் எல்லாமே யாகசாலைக்கு
எல்லாருமே கொண்டு வராங்க. முதல்ல வந்து கங்கணம் கட்டினவங்க எல்லாருமா கொண்டு வந்து யாகசாலை பூஜை பொருட்களை ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்ததாக பொதுமக்களும் எல்லாருமே பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு வர நிகழ்வு தான் இப்போ நடந்துகிட்ருக்குதுங்க. ஒவ்வொருத்தராக ஆர்டராக வந்து இந்த மாதிரி யாகசாலைக்குள்ளே பூஜை பொருட்களை கொடுக்குறாங்க. யாகசாலை பூஜை பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நானுமே எழுந்திரிச்சு போய் யாகசாலை பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இப்போ யாகசாலையில் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் உட்காந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. எங்கள் சம்பந்தியும் என் கூட வராங்க. இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டோங்க. யாகசாலை பூஜை நிறைவடைகிற தருணத்துக்கு வந்தாச்சுங்க. யாகசாலை பூஜைக்கு முன்னாடி எல்லாருமே இந்த மாதிரி அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பூர்ணாகுதி நடக்கிறத பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தோங்க. அந்த பட்டு வஸ்திரத்தை தட்டில் வச்சு ஐயர் எல்லாத்துட்டையுமே கொண்டு வந்தார். எல்லாருமே கும்பிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ யாகசாலையின் அடுத்தடுத்த நிகழ்வையும் பார்க்கலாங்க. குடங்கள் புறப்பட்டு பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது குருவர்களோடு திருவர்களோடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு வேம்பு கல்யாணமும் நடக்குதுங்க. இந்த இடத்துல தான் கோவிலுக்கு பின்னாடி அரசு வேம்பு இருக்குங்க. யாகசாலை பூஜை கிட்டத்தட்ட நிறைவடைகிற நேரத்தில் எல்லாருமே வந்து கோவில் பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா அப்போ தான் கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலசம் தெரிகிற மாதிரி வந்து நின்றுட்டோம். கலசம் தீர்த்தம் விடும்போது தெரிகிற இடமா பார்த்து நான் எங்கள் ஆஃபீஸில் தான் எங்கள் பொண்ணு எங்கள் சம்பந்தி எல்லாருமே இந்த பக்கம் நின்றுக்கிட்டோங்க. இப்போது கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக தயார் நிலையில் தீர்த்த குடங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதிலேருந்து இனி அடுத்ததையும் பார்ப்போங்க. கும்பாபிஷேக நேரம் நெருங்கும்போது அப்படியே மேலே வந்து கருட பகவான் வட்டமிட்டதை பார்க்க முடிஞ்சுங்க. என்னால் கரெக்டாக அதை கிளியராக வீடியோ எடுக்க முடியல. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கலசத்தில் வந்து உப்பு போடுறாங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நமது மங்கள விநாயகர் சாலகார விமானத்திற்கு கும்பாபிஷேக தீர்த்தமாகப்பட்டது செலுத்தப்படுகிறது. ஓம் நமோ விராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமத்தே துலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாதனே சிவசுதாய ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமः. கும்பாபிஷேக முகூர்த்தः ஸ்துதி பவந்தः மகாந்தः அனகே நந்தோ. நான் தீர்த்த தெரிஞ்சிடாதீங்க. மங்கள விநாயகர் கோபுரத்தை வருங்க. மங்கள விநாயகர் கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மங்கள விநாயகர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேகம். எல்லாரும் மங்கள விநாயகர் பிரார்த்தனை வேண்டிக்கும்போது தரிசனம் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது.
கும்பாபிஷேக தீர்த்தம் எல்லார் மேலேயும் விழுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறது கோடி புண்ணியம் இல்லைங்களா? கும்பாபிஷேகம் பார்த்த திருப்தியில் அடுத்ததாக அன்னதான கூடத்துக்கு சாப்பிட வந்துட்டோங்க. சாப்பிட வர்றப்போ 9:45 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற எங்களையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா, இவங்க கண்ணம்மக்கா எங்கள் ரிலேஷனுங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே எங்கள் ரிலேஷன் தான். ரொம்ப உரிமையாக சொன்னாங்க அக்கா. அதனால் எல்லாரையுமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோங்க. உறவுகள் நட்புகள் எல்லாரையும் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம் தானேங்க. இப்போ கை காட்டிட்டு வரவர் வந்துங்க வீரமலை சாருங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் குவாரியில் ஃபஸ்ட்டு இருந்தப்போ எல்கேஜி டீச்சராக இருந்தாங்க. இப்போ அரவக்குறிச்சி பொன்னகரில் இருக்காங்க. அன்னதான கூடத்தில் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்து இப்போ சாமியையும் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ அரவக்குறிச்சி பொன்னகர் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு சம்மந்தி வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. அரவக்குறிச்சி அப்படின்னாலே அம்மா வீடு தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னா பிறந்த வீடு அரவக்குறிச்சி இல்லைங்களா? அன்னதான சாப்பாடு எல்லாருக்கும் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஆஃபீஸில் எல்லாருக்கும் சாப்பாடு, சாம்பார், ரசம், போண்டா, தயிர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேங்க. காய் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரல. இப்போ எங்களுக்கு சமையலுக்கும் காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசியும் தண்ணியில் போட்டாச்சு. அப்புறம் கடலை மிட்டாய்ங்க எல்லா பைக்குமே போடுறதுக்காக வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஆஜராச்செல்லாம் கடலை மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எல்லாமே ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புணுங்க. ரசம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் ரசம் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலா தான் கோவில் அன்னதான சமையலுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேங்க. ரசம் சாம்பார் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இது வந்து நான் கும்பாபிஷேகம் மட்டும்தான் கொடுத்துருக்கேங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நிகழ்வா வேம்பு அரசு கல்யாணம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்கள் சம்மந்தி வீடு தான் முன்னாடி நின்று எல்லாமே நடத்தி வைக்கிறாங்க. ஆனாலும் எங்களால் இருக்க முடியல. எங்கள் பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் அவருக்கெல்லாம் வேலை இருந்ததால் வந்துட்டோம். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸும் நமக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. வேம்பு அரசு கல்யாணத்துக்கு கூடிய சீக்கிரமே நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.